கிலேயாதிலிருந்து வந்த இஸ்மாயேலரின் வணிக கூட்டம் எகிப்துக்கு போய்க் கொண்டிருந்தது. அப்பொழுது யூதா சொன்னான், நாம் அவனை கொன்றால் என்ன பயன்? அவனை இஸ்மாயேலருக்கு விற்றுவிடலாம். அவன் நம்முடைய சகோதரன்தானே. அவர்கள் அவனுக்கு ஒப்புக்கொண்டார்கள். யோசேப்பை கிணற்றிலிருந்து எடுத்து இஸ்மாயேலருக்கு 20 வெள்ளி நாணயங்களுக்கு விற்றார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு சென்றார்கள். ரூபென் கிணற்றருகே திரும்பி வந்தபோது யோசேப்பு அங்கே இல்லாததை பார்த்து தன் ஆடைகளை கிழித்து கொண்டான். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு ஆட்டுக்குட்டியை கொன்று அந்த இரத்தத்தில் அங்கியை நனைத்தார்கள். அதை யாக்கோபிடம் கொண்டு வந்து, இதை நாங்கள் கண்டோம், இது உங்கள் மகனுடைய அங்கியா என்று பாருங்கள் என்று சொல்லி ஆள் அனுப்பினார்கள். யாக்கோபு அதை அறிந்து, இது என் மகனுடைய அங்கி, ஒரு கொடிய மிருகம் அவனை கிழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி மிகுந்த துக்கத்தில் மூழ்கினான். அவன் பல நாட்கள் அழுதான். எல்லா மகன்களும் மகள்களும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல முயன்றார்கள். ஆனால் அவன், நான் என் மகனை நினைத்து பாதாளம் வரை துக்கப்பட்டு கொண்டே இருப்பேன் என்றான். இவ்வாறு யோசேப்பு எகிப்தில் பார்வோனின் அதிகாரியான காவல் தலைவனான போத்திபாருக்கு விற்கப்பட்டான்.